தைரியமா இருங்க. உடக்கே வரல அடிச்சுக்கிட்டு சொல்லுறதே இருக்கு வகுதிக்கு தொண்டை கழிச்சு இருங்க நல்லா அடி இப்பதான் இருக்கிறாங்க என்ன ரொம்ப ஏய் பாப்பா முடியாது. ஆனா அது மாதிரி இருக்காத. செல்லு போன் அடிக்கிற மாதிரி ஆத்தாவை வச்சு நல்லா காமெடி பண்ணியாச்சு. நீங்க விளையாடவும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீங்க விளையாடவும் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பவுடர் அடிக்கீங்களா? பாத்தியா பவுடர் அடிக்கிறீங்களா? கருப்பா இருக்கீங்களா? அது பண்ண மாட வாத்தா பண்ண மாதிரி ஆத்தா எம்ஜிஆர் பாட்டுலாம் நல்லா பாடும். ஆத்தா எம்ஜிஆர் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். கேளுங்க பாப்பா. மாடு ஓடுது மாடு வண்டி ஓடுது. ஆத்தா எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க. பாடுவாங்க ஆத்தா. நான் ஆத்தா பாடுங்க எம்ஜிஆர் பாட்டு. பாட்டு கொலவுன்றாரு. அத்தா பாடுக்குத்தா எம்ஜிஆர் பாட்டு. சும்மாருமா சும்மாருமா ஒரு பாட்டு பாப்பா கொட்டடிக்குது. அந்த பாடுக்குத்தா கால் கொடைக்குது. அப்படின்னு பாட்டு இல்லத்தா. கால் கொடைக்குது. இங்க ஒரு எறும்பு பாரு. அம்மா ரெண்டாவது படம் பேரு எறும்பு. எறும்பு போடுற படம் தான் எறும்பா. மூணாவது படம் பேரு எறும்பு போடுற பாருன்னா எறும்பா. அஞ்சாவது படம் லக்கலக்கா. முழுவாப்பா எம்ஜிஆர் பாட்டு பழைய பாட்டு. பாட்டு படிக்க தேவையில்லை இருக்கே. பாடுங்க ஒருக்கா பாடுமா. வேலையும் போச்சு வெட்டியும் போச்சு உடம்புல வியாதி இருக்குது. பாட்டு படுங்க. எம்ஜிஆர் பாட்டு படுங்க. ஒரே ஒரு பாட்டு அமைதியா சொல்லவா நான் பூண்ட கதையை சொல்லவா? நீங்க வாழ்ந்த கதை சொல்லவா? நடக்கிற கதையை சொல்லவா? இப்ப நடக்கிற கதையை சொல்லவா? நான் எம்ஜிஆர் பாட்டு மட்டும் பாடுங்க. எம்ஜிஆர் பாட்டு பாட வேண்டும். பாடுங்க ஒரு பாட்டு. பாப்பா இது வச்சிருக்கேன். வேலையை பார்க்குற வேலையெல்லாம் மாறிக்கிட்டு பாட்டு இல்லை. அது யாரு காலு? ஆத்தா காலா? பாப்பா கால் மாதிரி சின்ன பிள்ளை கால் மாதிரி தெரியுது. மினியம்மா பெரியம்மா புரிச்சு கூட்டிகிட்டு போகிறோம். மினியம்மா பெரியம்மாவையும் என்னைய அப்போல்லாம் பெரியவங்க கூட ஆகலை. அப்போ வந்து இந்த பாட்டு படம் வெட்டி படம். கல்யாண பெண்ணு கல்யாண பெண்ணு கொண்டாடுவது வளையல் அம்மா பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன். பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் திங்கார தந்த வளையல் அம்மா வளையல் தந்த வளையல்.
கொண்டாட்டி புருஷன் இருக்கும் மாமனார சாமியார மந்திரி சட்டம் தங்க வளையல் தங்க வளையல் அது பார்த்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அதை யாருக்காக கொடுத்தா ஒருத்தருக்கா கொடுத்தா இல்லை ஊருக்காக அதையும் சத்தமா பண்ண மாதிரி கொடுத்தா சாப்பாடு கொடுத்தார் கொடுத்தா பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ பாடி வருவையே இப்போ பாட்டுக மாட்டாயோ கொட்டியில இங்கே இருக்கு கோவை குளம் இங்கே இருக்கு அதோட எனக்கு தெரியும். அவருக்கு 3 பாட்டு 6 பாட்டு 5 பாட்டு இருக்குது. பாட்டு நிறையா போட்டுருக்காங்க. இன்னும் 8 பாட்டு இருக்கு. எத்தனை பாட்டு? 6 பாட்டு. இந்த பாட்டுலாம் அது இல்லை. அம்மன் பாட்டு பாடுங்கத்தா. அம்மன் பாடுங்கத்தா. அவ்வளோ தெரியாது எனக்கு. சரி எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க. எம்ஜிஆர் அது போங்கடி ஊருவலாம். அத்த எம்ஜிஆர் பாட்டு பாடுங்கத்தா. நான் இப்போ 3 பாட்டு படிச்சுட்டேன். சிவாஜி எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்டேன். 3 பாட்டு படிச்சுட்டீங்க. என்ன பாட்டுன்னு தெரியல. பாட்டு பாடுங்க. நீங்கள் படிக்கடி எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க. எம்ஜிஆர் பாட்டு எங்களுக்கு தெரியும். பாடுங்க. ஒரே ஒரு பாட்டு தான் தெரியும். நான் ஆணையிட்டால் அது நொடுது விட்டால் அதை பார்த்தா தெரியும். அது படி நான் ஆணையிட்டால் இன்று நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டால் இது துன்பமில்லை ஒரு துயரமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். அதே மாதிரி பாருங்க. அந்த மாதிரி படிக்க முடியலப்பா. தாத்தா பேரை நீ சொல்லக்கூடாது. என்னம்மா ஒரு பாட்டு படி ஒரு பாட்டு படிப்பாளுங்க. ரெண்டாவது கல்யாணத்தில் நம்ம சொல்லுங்க கொண்டுகளா இளவாழ தண்டுகளா கேட்க மாட்டேங்குது. தாத்தா பாடுறது என்னப்பா அமைச்சுற கேட்க மாட்டேங்குதுமா. இறையுது. எங்க விட்டு தண்டுகளா இளவாழ தண்டுகளா அடிப்படி பவளங்களா அரவரத்தின மாலைகளா அடி பிடிச்சாலும் முடிங்கடி குங்குமப்பூ பார்த்து அடி பிடிச்சாலும் இடிங்கடி இறக்கமுள்ள மனிதரையா கோவந்தவன் வந்து கொல்லப்புறம் போனதில்லை இன்னைய கொடுமை செய்தார் என்று கோயிலுக்கும் போனதில்லை நான் வாழ்ந்த சாமி தாண்டி நல்லவர் நாளும் தெரிஞ்ச ஏன் மன்னவர் அப்பா நல்லவர். என் குடிக்க மாட்டா சண்டாயாலும் போகிற இதெல்லாம் பேசுனா இவனுக்கு இது எடுக்குமா? நீ பாடுமா. பாடுங்க. நல்லா என் குடிச்சு போட்டு சந்தாயாலும் போட மாட்டான் நான் வாழ்ந்த சாமியாலும் நல்லவர் இதனாலும் தெரிந்த ஏன் மன்னவர் என்ன விட்டு ஒரு நாளும் திண்ணையில படித்ததில்லை யாரு என்னை விட்டு ஒரு நாளும் திண்ணையில படித்ததில்லை என்னை விட்டு ஒரு நாளும் கனவுலையும் வந்ததில்லை நான் வாழ்ந்த சாமியாலும் நல்லவர் இது நாடு தெரிஞ்ச வல்லவர் அது நாடு கூட வளர்ந்தியா இருக்கியா இருந்தாலும் அந்த பாட்டு படிக்க சொல்லி அவளுக்கு சொல்லுவாளுங்க கேட்க கேட்க கேட்கன்னு கணப்பாளுங்க சொல்லிட்டு அது ஒன்று. இன்னொரு பாட்டு இருந்தால் மறந்து 2 மற்றதுக சொல்லுவாங்க ஒன்று நான் மறந்து இருக்க இந்த உலகத்திலே மருந்து இல்லை மறந்து 2 மற்றதுக சொல்லுறாங்க உங்களை நான் மறந்து இருக்க
இந்த உலகத்தில் மருந்து இல்லை கத்தாத காலமெல்லாம் கரிதையா வாசலில் அத்தானு ஒன்ன நினைச்சேன் என் தங்கமிராச மலையேறி பார்த்து நிற்பேன் மானுக்கு ஒத்தழகு மயிலுக்கு சிறையழகு தேனுக்கு நான் அழகு என் தங்கமிராசா தேசத்துக்கு நான் அழகு கத்தர காகமெல்லாம் கரிதையா வாசலில் அத்தனை ஒன்ன நினைச்சேன் என் தங்கமிராசா மலையேறி காத்து நிற்பேன் மறந்திருந்து மற்றவங்க சொல்லுவாங்க உங்களை நான் மறந்திருக்க இந்த உலகத்தில் மருந்து இல்லை மூச்சடைக்குது அரசு பொண்ணை வட்டியிலேருந்தே இந்த பாட்டை விளையாண்டு கேட்பாங்கல்ல சொல்லு சொல்லு சொல்லுண்டு மரம் வெட்ட போகையில் பாட்டு ஆடலும் பாடலும் மாற்றி படிச்சுக்கிட்டு தான் வேலை வைப்பாங்க. என்னம்மா ரேடியோ பெட்டியை வேறு தூக்கிட்டு போயிடுறது. அந்த ரேடியோ பெட்டியை தூக்கிக்கிட்டே படிச்சுக்கிட்டு கிடக்குது வேண்டிய காட்டுக்குள்ளே தானம்மா மரம் முள்ளு மரத்தை வெட்டி 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 மூட்டம் சுடுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்க கேஸ் இது சார்ஜ் போட்டு பேட்ரி இருக்குமா, அதுக்குன்னு பெரிய பேட்ரி கரண்ட் வரும். அதை பாண்டி மாமா என்ன செய்யும் உங்கள் மாமா. நான் சின்ன பிள்ளையா இருப்பேன், அப்போ ஸ்கூலுக்கு போவேன். எங்கள் அண்ணன் ஸ்கூல் போகாதா, அப்போ அது சும்மா இருக்கு. அந்த பெட்டியை கொண்டுக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதில் மைக் செட்டு மாதிரி சத்தம் அதிகமாக இருக்கும். வச்சா சவுண்டு காதை கிழிக்கும், பக்கத்து ஊர் வரைக்கும் அந்த அளவுக்கு சவுண்டு வச்சு என்னன்ட்டியா பாட்டை போட்டு கேட்பாங்க. எங்கள் அம்மா ஒரு கரையில் கட்டி வேலை மாதிரி தான் இருந்துதான் பொழந்தா பிறந்தால் வரமுதில் போயிட்டு அந்த ஏழாடியில் என்னமோ சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பெங்காரு அப்பங்காரன் பொழந்தால் வர முடியலன்ட்டு போய் இப்படி பிறந்தாருன்னு சொல்கிறது இப்படி போட அப்படியே இங்கேயே வெட்டிடுச்சு கத்திக்க போனேன். யாருக்கு? உங்கள் அப்பனுக்கு. பிறந்தார் வடமுதிரையா? பிறந்தார் வடமுறைக்கு பொழந்தார் வடமுறை அப்படியே திருச்சினாங்க. அந்தாலும் திருச்சிக்கிட்டு திருச்சி கத்திக்க போட்டுச்சு. பிறந்தாள் வர மாட்டேங்கிறதுக்கும் பொழந்தாளுங்கிறதுக்கு எங்கே இருக்குது கிடந்து கொள்ளம் சுடும்போது சரியான காமெடினுவாப்பா. என்ன யார் யார் ஐயா ராமசாமி ஐயா வெளிச்சம் ஐயா 2 பேரும் இருப்போம்லம்மா அந்த கோயிலுக்கிட்ட. ஒரு நாளாம் பார்த்தா கிணத்துக்குள்ள மஞ்சட்டியில் பாம்பு பாம்பு வந்து அந்த சட்டிக்குள்ள அந்த என்ன மஞ்சட்டிக்குள்ள கிணத்துல தண்ணி மக்கையில் பாம்பு எல்லாம் பாம்பு காடு கிடந்துச்சு. அந்த இதுல ஒரு சட்டியோட தூக்குனா அதுக்குள்ள பாம்பு மண்டையை தூக்கிக்கிட்டு வருது. தெரியல, அது அப்பாவா பெரியப்பாவா தண்ணி குடம் தூக்கையில் பாம்பு தூக்கி போட்டாங்க உள்ளே. அந்த மதினாயிட்டியில் விநாயகர் கோயிலுக்கிட்ட ஒரு மரம் அரச மரமாவது அரச மரமா ஆலமரமா அதுக்கு அடியில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். என்னம்மா எங்கள் பெரியப்பா அப்பா அம்மா பெரியம்மா அவங்க வனிதா சித்தி பேசுவாள்ல அவங்க அம்மா. உனக்கு சொன்ன பேர் சொன்னால் தெரியாதுல்ல. எல்லாம் ஒன்றா உட்காந்து வெட்டு மூட்டம் சுடுவாங்க வைப்பாங்க. காமெடி பண்ணிக்கிட்டு சிரிச்சு கக்க போட்டு சிரிச்சிட்டு கிடப்பாங்க. என்னம்மா ஒன்றா தானே அங்கனுக்குள்ளே சுட்டிய. அதுதான் யாரும் இருக்குது. அப்புறம் அவங்க இங்கிட்டு நாங்கள் வேற அரசு சைடு வந்துட்டோம்.